ஒரு நடிகராக இருந்து இவர் இப்படி பேசியிருக்கக்கூடாது, கொஞ்சம் யோசித்து பேசியிருக்கலாம். கைஸ், இந்த வீடியோ பார்த்தா செம்ம காண்டாவீங்க. நீங்களே ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க. சென்சார் போர்டுக்குன்னு சில கிரைட்டீரியா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் அதை பார்க்குறோம், அவங்களும் மனிதர்கள், அந்த நபர்கள், அவங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும். இப்போ சில நேற்று கேட்டாங்க, இந்த வார்த்தையை ஏன் மியூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அது அவங்களுக்கு மேபி தப்பா படலாம். இப்போ மிஸ்டர் சிவகார்த்திகேயன், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அவங்களும் மனிதர்கள்னு. ஆனால் இப்போ அந்த மனிதர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ தமிழ்நாட்டில் என்ன இஷ்யூ போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? இல்லை அட்லீஸ்ட் ஒரு கோஸ்டாராக, ஒரு சீனியர் ஆக்டர், இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்தவர், அவரோட கடைசி படம்னு அறிவிச்சிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க, அது யாரால் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு சூழலில் நீங்கள் என்ன யோசித்து பேசுனீங்கன்னு எனக்கு தெரில. அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அப்படின்னா பாலிவுட்டில், ஏன் இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாலேயே எவ்வளவோ நீக்கப்பட வேண்டிய காட்சிகள் சினிமாவில் வந்ததே இல்லையா? வயலன்ஸ் சீன்ஸ் வந்தது இல்லையா? அரசியல் டைலாக்ஸ் வந்ததே இல்லையா? எந்தெந்த கட்சி ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க எதிர்கட்சியை வச்சு பேச தான் செய்கிறாங்க சினிமா மூலியமாக. அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்கல்ல. அப்போல்லாம் அந்த மனிதர்களுக்கு தெரியலைங்களா? ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுது, மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் யார் பவரில் இருக்காங்களோ, யார் பெரும் முதலாளிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாக பேசி அவங்களுக்கு அடிபணிஞ்சு அப்படியே மாறிடுறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எத்தனை நாள் நீங்கள் டிலே பண்ணாலும் அவர் படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் பொங்கல், இங்கே திருவிழாவாக இருக்கும். அதை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு இதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு காய்ஸ். தினமும் சென்சார் போர்டை நியாயப்படுத்தி பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.